அடுத்து இந்த எலக்ட்ரோஃபைல் சிம்பிளா ஷார்ட்டா சொல்றேன். நெக்ஸ்ட் எலக்ட்ரோஃபைல். இந்த எலக்ட்ரோஃபைல் ஆல்ரெடி நம்ம நிறைய எலக்ட்ரோஃபைல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பார்த்தாச்சு. எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டிஃபிஷன், எலக்ட்ரான் loving species, எலக்ட்ரான் லவ்விங் ஸ்பீசிஸ். ஏன்னா எலக்ட்ரான் டெஃபிஷன் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் தான் அட்ராக்ட் பண்ணும். ஒரு எலக்ட்ரான் லவ்விங் ஸ்பீசிஸ் அது நியூக்ளியஸ் லிவிங் ஸ்பீசிஸ் பார்ப்போம். ஏன்னா நியூக்ளியஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் தான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அட்ராக்ட் பண்ணும். இப்போ இந்த எலக்ட்ரோஃபைல நிறைய டைப்பான எலக்ட்ரோஃபைல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஃபைல் இதெல்லாமே தனித்தனியாக நம்ம பார்த்தாச்சு. நம்ம ஆல்ரெடி பார்த்த நிறைய எலக்ட்ரோஃபைல் NO2+, Cl+, Br+, பட் F++லாம் கிடையாது சரிங்களா. SO3 H+, சரிங்களா, H+ இதெல்லாம் என்னது ஜெனரலா எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டிஃபிஷன், அதுல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஃபைல். டெஃபினட்டா எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கணும், அதனுடைய வேக்கன்ட் ஆர்பிட்டால்ஸ் அதாவது less than 8 எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ், less than 8 எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ், 8 எலக்ட்ரான்ஸோட கம்மியா இருக்கணும் சரிங்களா. சப்போஸ் 8 எலக்ட்ரான்ஸோட அதிகமா இருந்தா என்னது அது ஆப்ஜெக்ட் கம்ப்ளீட் அந்த எலக்ட்ரான் ரிச்சா மாறிடும். 8 எலக்ட்ரான்ஸோட கம்மியா இருக்கக்கூடியதுல ஒண்ணு நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆல் த லூயிஸ் ஆசிட்ஸ். நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் BF3, BCl3 கரெக்ட்டுங்களா. இதெல்லாம் என்னது FeCl3, AlCl3, all the Lewis acid act as a electron deficient center அதாவது எலக்ட்ரோஃபைல். electron deficient center எலக்ட்ரோஃபைல். நெக்ஸ்ட் லோன் பேர் அதாவது ஃப்ரீ ரேடிகல்ஸ், all the free radicals. ஏன்னா ஃப்ரீ ரேடிகல்ஸ் அப்படிங்கிறது 7 எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். ஜெனரலா என்னது 7 எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ், ஆல்ரெடி 6 பாண்ட் பை ஒரு ஃப்ரீ ரேடிகல் 7 எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். அதே மாதிரி கார்போகேட்டியான்ஸ் fourth என்னது கார்போகேட்டியான்ஸ் 6 எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். இது என்னது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். வேக்கன்ட் p ஆர்பிட்டால் வந்து பிரசன்ட் ஆயிடும். வேக்கன்ட் p ஆர்பிட்டால் கணக்கு புரியுங்களா. 8 எலக்ட்ரான்ஸோட கம்மியா இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் எல்லாமே எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் தான். அதுல எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் இருந்தா மட்டும் போதாது, என்ன இருக்கணும் எலக்ட்ரோஃபைல் ஆட் பண்ணணும். அப்படியே இது எல்லாமே எலக்ட்ரோஃபைல். ஃப்ரீ ரேடிகல்ஸ் எலக்ட்ரோஃபைல் ஆட் பண்ணுது. ஆல் த லூயிஸ் ஆசிட்ஸ் அதே மாதிரி NO2 இதெல்லாமே நம்ம அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ல நைட்ரேஷன், ஹாலோஜினேஷன், சல்போனேஷன், ஃபிடில் கிராஃப் சல்பைலேஷன், அதுதான் நம்ம ஃபிடில் கிராஃப் சல்பைலேஷன் தான் R+, ஜெனரலா R+ ன்னு சொல்லலாம் சரிங்களா. கார்போகேட்டியான்ஸ் என்னன்னா அசைலீனியம் அயான் CH3 C டபுள் பாண்ட் O+, இதெல்லாம் என்ன கேட்டகரி எலக்ட்ரோஃபைல் வரக்கூடிய கேட்டகரி. வேற எலக்ட்ரோஃபைல்ல எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்ல மிஸ்சிலினியஸ் கான்செப்ட் சொல்லக்கூடிய புரோமின் வித் வாட்டர், குளோரின் வித் வாட்டர் இல்லைன்னா HOBr அப்படிங்கிறது இந்த வாட்டரும் புரோமின் கலந்துக்கூடியது. HOCl அப்படிங்கிறது வாட்டர் வித் Cl சரிங்களா. புரோமின் வித் வாட்டர் இதுல என்னது மிஸ்சிலினியஸ் எலக்ட்ரோஃபைல் சொல்லுவாங்க. மிஸ்சிலினியஸ் எலக்ட்ரோஃபைல்னா வாட்டர் கூட ஒரு புரோமினுடைய பாண்டிங், இது புரோமினுடைய சிக்மா பாண்ட், அதனுடைய ஆன்டி பாண்டிங், இது டெல் பாசிட்டிவ், பார்ஷியலி பாசிட்டிவ், இது பார்ஷியலி நெகட்டிவ், they can act as a electrophile. இது இட் இஸ் கால்ட் ஸ்பெஷல் எலக்ட்ரோஃபைல். அது பேர் மிஸ்சிலினியஸ் எலக்ட்ரோஃபைல் சொல்லலாம். அது பேர் என்னது மிஸ்சிலினியஸ் எலக்ட்ரோஃபைல். வேற எலக்ட்ரோஃபைல்ல ஆல் த கார்பனில் காம்பவுண்ட்ஸ் சொன்னது இல்லையா, ஆல் த கார்பனில் காம்பவுண்ட்ஸ், எந்த கார்பனில் காம்பவுண்ட்ஸ் இருந்தாலும் சரி. ஏன்னா கார்பனில் காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அண்ட் எலக்ட்ரான் ரிச் ஒரு நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணோம்னா இங்க அட்டாக் பண்ணோம் நமக்கு என்னவா மாறும் அப்படின்னா O- இங்க ஒரு நியூக்ளியோஃபைல். சப்போஸ் நீங்க எலக்ட்ரோஃபைலை கன்சிடர் பண்ணீங்கன்னா இப்படி நமக்கு கிடைக்கும் C டபுள் பாண்ட் O, இங்க ஒரு எலக்ட்ரோஃபைல், இது ஜெனரலா ஈன்னு வச்சுக்கலாம். ஒரு எலக்ட்ரோஃபைல் ஒரு பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ். ஒரு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டுக்கு மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா ஹைலி அன்ஸ்டேபிள், ஒரு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டுக்கு மேல நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா மோர் ஸ்டேபிள். அப்ப எந்த ரியாக்ஷன் பெரும்பாலும் நடக்கும், நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் தான் பெரும்பாலான கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல நடக்கும். சோ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் அப்படின்னா கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் என்ன ஆட் பண்ணலாம் எலக்ட்ரோஃபைல். மோஸ்ட் ஆஃப் த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் வந்து நீங்க எழுதிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் act as a electron deficient center or electrophile. ஒரு கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் வந்து எலக்ட்ரான் ரிச்சா ஆக்ட் பண்ணாது. 99% ஆன ரியாக்ஷன்ஸ்ல ஒரு கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா தான் ஆக்ட் பண்ணும். they can act as a electrophile. இதெல்லாம் எலக்ட்ரான் டெஃபிஷியன்சிஸ்ல வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல்ஸ் கரெக்ட்டுங்களா. வேற ஏதாவது எலக்ட்ரோஃபைல்ல ஃப்ரீ ரேடிகல்ஸ், லூயிஸ் ஆசிட்ஸ், அதே மாதிரி கார்போகேட்டியான், அசைலீனியம் கார்போகேட்டியான், அதுக்கப்புறம் நம்ம அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் வரக்கூடிய NO2+, Cl+, Br+ எல்லாம் இது எல்லாமே எலக்ட்ரோஃபைல்ஸ் ஆக்ட் பண்ணக்கூடியது. எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்